குற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இந்த ஆதிமந்தி ஆட்டனத்தி கதையை நேற்று சொல்லி கொண்டிருந்தேன். அதிலே இடையிலே நேரம் கருதி இடையிலே நிறுத்தியிருந்தேன். இன்றைக்கு அங்கிருந்து தொடருவோம். அந்த உறையூர் மன்னன் செங்கணான் என்பவன், செங்கணானுடைய மகன் நல்லிடிக்கோன் என்பவன் இந்த ஆட்டனத்தியை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்போ வேறு வழியில் போர் தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். இந்த போரிலே அவனை நாம் கொன்றுவிட்டால் அந்த நாடும் நமக்கு கிடைக்கும், இந்த நாட்டியக்காரி மருதியும் நமக்கு கிடைப்பாள் என்று சொல்லி அவன் அங்கே போரை தொடுக்க துவங்குகிறான். அந்த போர் நடக்க துவங்குகின்றது. அந்த நேரத்திலே இவனுடைய வலிமையை அந்த சேர மன்னனால், அதாவது ஆட்டனத்தியால் அங்கே தாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது இரும்பிடர் தலையார், அவர் கரிகால் சோழனுடைய தாய்மாமன், அவர் ஆட்டனத்திக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் ஆட்டனத்தி ஒரு சேர மன்னன், ஒரு பெரிய மன்னன், நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கரிகால் சோழனுடைய படைகளை இந்த ஆட்டனத்திக்கு அனுப்புகிறார். அந்த படைகள் வந்த காரணத்தால் மட்டுமே இந்த ஆட்டனத்தியால் இந்த நல்லிடிக்கோனை வெல்ல முடிகிறது. ஆக அந்த போரிலே ஆட்டனத்தியை கொல்ல வேண்டும் என்று போன நல்லிடிக்கோன் இறந்து விடுகிறான். அங்கே போரிலே ஆட்டனத்தி வெற்றி பெற்று விடுகிறான். இந்த சூழ்நிலையிலே மருதி இவளை காதலிக்கிறார். இப்போது இவன் ஒரு செய்நன்றியை இவன் ஆட்டனத்தி செய்தாக வேண்டும். ஏனென்றால் மருதி அவனுடைய காதலி, நாகப்பட்டினத்தினுடைய மன்னனுடைய மகள். ஆனால் இங்கே இவனுடைய ஆட்சியை காப்பதற்காக சோழ மன்னன் கரிகால் சோழன் படைகள் உதவி செய்த காரணத்தால் அவனுடைய மகளை மணக்க வேண்டும் என்று கரிகால் சோழன் எண்ணுகிறான். ஆக இதை தட்ட முடியாமல் தான் காதலித்த பெண்ணை விட்டுவிட்டு இங்கே ஆதிமந்தியை அவன் அங்கே மணக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகி விடுகிறது. ஆக அந்த ஆதிமந்தியும் ஆட்டனத்தையும் திருமணம் முடித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த மருதி இன்னொருவனை காதலிக்க தான் விரும்பவில்லை, மணக்க விரும்பவில்லை என்று சொல்லி கன்னி கோலம் ஏற்று அப்படியே ஒரு காவிரி கரையோரம் ஒரு கன்னிமாடத்தை கட்டி அங்கேவே மற்றவர்களுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த நிலையிலே தான் 18ஆம் பெருக்கு ஆடிப்பெருக்கு வருகிறது. இந்த ஆடிப்பெருக்கிலே புது வெள்ளம் வந்து கொண்டிருக்கும். அதிலே நிறைய பேர் கணவன் மனைவிகள் அங்கே குளிப்பார்கள். அந்த கயிறுகளை எல்லாம் இந்த காலத்திலே கயிறுகளை எல்லாம் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்திலும் கணவன் மனைவி அங்கே அந்த காவிரி தாயை ஒவ்வொரு நதி நிலைகளிலும் போய் நின்று அவர்களை வணங்கி அந்த குளிப்பது அங்கே வழக்கம். அப்படி அங்கே போகின்ற பொழுது இவள் குளித்து விட்டு வெளியே வந்து விடுகிறாள் ஆதிமந்தி. ஆனால் ஆட்டனத்தி நீருக்குள்ளாகவே தன்னுடைய ஆட்டத்தை காண்பிக்கிறான். அவன் நடனம் ஆடுவதிலே தரையிலும் ஆட வல்லவன், நீரிலும் ஆட வல்லவன் என்பதால் அவன் நீருக்குள்ளே இருந்து அவன் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே ஒரு சுழலிலே சிக்கி தண்ணீர் அவனை இழுத்து சென்று விடுகிறது. காவிரி தண்ணீரோடு அவன் போய்விடுகிறான். இதை கரையிலே இருந்து பார்த்து இந்த ஆதிமந்தி அலறுகிறாள். தன்னுடைய கணவனை காவிரி இழுத்து செல்லுகிறது என்று சொல்லித்தான் அந்த காவிரி கரையோரம் கணவனை தேடி போய்கொண்டே இருக்கிறார். அப்படி போய்கொண்டே இருக்கிறார். அதற்கு இடையிலே காவிரியில் எடுத்து செல்லப்பட்ட அந்த ஆட்டனத்தியை ஒரு இடத்திலே அந்த முகத்துவாரத்திலே அவனுடைய உடல் ஒதுங்குகிறது. அங்கே பகுதியிலே வந்த மீனவர்கள் அவனை பார்த்து யாரோ ஒரு மயங்கி கிடக்கிறானே என்று சொல்லி அவனை எடுத்து கொண்டு போய் இந்த இவனுடைய முன்னாள் காதலி மருதியினுடைய அந்த மருத்துவ நிலையத்துக்குள்ளே கொண்டு போய் மருத்துவ அறைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார்கள். அவள் பார்த்துவிட்டு இவன் அல்லவா ஆட்டனத்தி அல்லவா இங்கே வந்திருக்கிறான், என்ன நேர்ந்தது, ஆதிமந்தி என்ன ஆனாள் என்று சொல்லி அங்கே அதையெல்லாம் பார்க்காமல் உடனடியாக அவனுக்கு தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அங்கே மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆட்டனத்தி கடற்கரையிலே தேடி 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 அலைந்து கடைசி நேரத்தில் இந்த கன்னிமாடத்துக்குள்ளேயே வந்து விடுகிறாள். அந்த கன்னிமாடத்துக்குள்ளே தன்னுடைய கணவனும் ஒரு அழகியோடு மருதியோடு ஒரு கன்னிப்பெண்ணோடு இருக்கின்ற ஒரு நிலையை பார்த்து விடுகிறாள். அப்போது தான் அவள் சொல்லுகிறாள், ஆட்டனத்தியிடம் நான் உங்களை காணவில்லையே என்று சொல்லி இந்த காவிரி கரை முழுவதும் தேடி 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 நாளெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு உங்களை பார்த்து விட்டேன் என்று அவள் சொல்லி அழுகின்ற பொழுது இந்த ஆட்டனத்திக்கு ஏற்கனவே மருதி மேலே ஒரு ஆசை, இங்கே மனைவியும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆசை வந்தது. இருந்தாலும் தன்னுடைய மனைவி தன்னை தேடுவதற்கு எப்படியெல்லாம் அலைந்திருக்கிறாள், தன் மீது என்ன அன்பு வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அவன் மனைவியை தேடுவதற்கு முயல்கிறான். இதை பார்க்கிறாள் மருதி. நாம் இங்கே உயிரோடு இருந்தால் இவர்கள் இருவரும் ஒன்று சேர மாட்டார்கள், இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வந்து கொண்டாலும் வந்துவிடும். ஆகவே நம்மை நாம் முடித்து கொள்வோம் என்று சொல்லி
வேகமாக சென்று காவிரி உள்ளே இறங்கி அவள் காவிரியிலேயே மூழ்கி இறந்து விடுகிறாள். அதற்கு பிறகு இந்த ஆட்டனத்தியும் ஆதிமந்தியும் ஒன்று சேருகிறார்கள். இதுதான் இந்த கதை. இந்த கதை மன்னர் காலத்திலே நடந்தது. ஏனென்றால் 2, 3, 4 மன்னர்கள் இதில் இருக்கிறார்கள். இந்த கதையை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சேரதான் ஒரு ஆட்டனத்தி ஆதிமந்தி என்று ஒரு கவிதையாக அங்கே எழுதியிருக்கிறார். இதை நான் ஏற்கனவே சொன்னேன், பாரதிதாசன் சேரதாண்டவம் என்று சொல்லி. அந்த ஆதிமந்தி ஆட்டனத்தி கதை தான் நடேசாட் பிக்சர்ஸ் அவர்களை வாங்கி அதை மன்னாதி மன்னன் என்று படம் எடுத்தார்கள். அந்த படத்திலே தான் இந்த ஆதிமந்தியை பற்றி பாடலை சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன். ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை, மிகச்சிறப்பான ஒரு நூல். அதை மிக சுருக்கமாக உங்களிடையே சொல்லுவதிலே நான் பெருமை கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.